ஸோ ஹாய் ஹலோ கைஸ், இட்ஸ் மீ எஸ்கே கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிக்மேன் ஷினோபி. புரியல, அதாவது நருட்டோ ஃபேன்ஸ் உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். நருட்டோ அப்படிங்கன்னா என்ன, அது ஒரு அனிமி, ஓகேங்களா? அதை பற்றி என்னென்னு உங்களுக்குலாம் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம அதான் பார்க்க போகிறோம். ஸோ மக்களே, இன்றைக்கி நம்ம அதான் பார்க்க போகிறோம். அதாவது இது ஒரு ஸ்டிக்மேன் மோடில் ஒரு கேமாக மாற்றிருக்கிறாங்க. நருட்டோ ஃபேன்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி உங்களுக்கு நருட்டோன்னா என்னென்னு தெரிலனா அதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னு கமெண்டில் சொல்லுங்கள், அப்லோட் பண்ணுறேன். சரி மக்களே, ஆமாம், இப்போ இந்த நருட்டோ கேம்ஸ்குள்ளே போயிடலாமா? ஆல்ரெடி நம்ம நிறைய லெவல் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கோசரம் நான் ஃபஸ்ட்லேருந்தே போடுறேன். ஸ்டார்டிங் லெவலில் தான், பட் ஆனால் நான் நிறைய லெவலப் பண்ணதுனால எப்படி சொல்கிறது, ஒரே அடியிலே நாக் அவுட் ஆயிடுவேன் பாருங்களேன். இப்போ ஒரு ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணுறேன், தள்ளியே போயிடுவான். அவன் எவ்வளோ தூரம் அடிக்கணுமோ அடிக்கட்டும். அடிக்கிறானா, அடிக்கட்டும். உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன், உங்களுக்கு புரியல. சும்மா ஒரு இப்படி பண்ணனாலே இப்போ அவ்வளோதான், செத்துட்டான். சொன்னா அதாவது ஃபஸ்ட்லேருந்தே நீங்களாம் விளையாண்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். எப்படி சொல்கிறது, இப்போ நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து விளையாண்டிங்கன்னா உங்களுக்கு டெவலப் பண்ணவும் முடியாது. அதனால் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். நான் ஏற்கனவே பாதி மேட்ச் முடிச்சிருப்பேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சுக்கும். எத்தனாவது சாப்டர்னா சாப்டர் 4லேயே முடிக்க போகிறேன். சாப்டர் 4 அதாவது அரைவாசி முடிச்சிட்டேன். டோட்டலாக இல்லை 10 சாப்டர் இருக்குது. அதுலேயே நான் அரைவாசி முடிச்சிட்டேன்னா வைங்களேன். அதனால் நான் கொஞ்சம் பவரப்பாக இருக்கிறேன். சரி மக்களே, உங்களுக்கு கொஞ்சம் நான் ஷார்ட்டாகவே போடுறேன். ஏன்னா இந்த சின்ன சின்ன கேரக்டர்ஸ்லாம் அடித்து வரணும்னா அவ்வளோதான், ஒரு நாளே ஆயிரும். நானே எல்லாம் கொஞ்சம் நாளாக தான் பண்ணேன். ஸோ அதனால் உங்களுக்கோசரம் அந்த பாஸ் மட்டும் அடிச்சுக்கிறேன், ஓகேங்களா? ஸோ மக்களே, ஃபஸ்ட்டு பாஸு சாஸ்கே. அதாவது சின்ன வயசில் அப்படி சொல்கிறேன், அந்த ஃபஸ்ட்டு இந்த உரோச்சிமாரு கூடலாம் ட்ரைனிங் எடுத்து நருட்டோ ஃபஸ்ட்டு வளர்ந்ததுக்கப்புறம் பார்க்குற சாஸ்கே இது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சுக்கும். என்ன முடிச்சு பண்ணாலும் முடியவே முடியாது. அவ்வளோதான், முடிஞ்சா. ஏன்னா நான் ஆல்ரெடி லெவலப் பண்ணி இப்போ இந்த நருட்டோவே மக்களே சாதாரணமாக தான் இருக்கும். நருட்டோ நான் இதுலேயே கொஞ்சமாக அப்கிரேட் பண்ணி கஷ்டப்பட்டு அது காமிக்கிறேன் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா இங்கே ஒரே நிமிஷம், இந்த ஹீரோஸ்னு ஒன்று இருக்கா, இதை தான் நான் இதுக்குள்ளார போனீங்கன்னா ஒரே நிமிஷம், இதுக்குள்ளார போனீங்கன்னா இங்கே எவால்னு ஒரு பக்கம் இருக்கும். இப்போ இதில் நான் டோட்டலாக முடிச்சிட்டேன்னா எவால் காமிக்கல. இப்போ இது பார்த்தீங்கன்னா எவால் நீங்கள் ஒன்று இருக்குதா ப்ளூ கலரில், இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே காமிக்கிறது பார்த்தீங்களா. இந்த ஒவ்வொரு லெவலாக வருதா, அதேமாதிரி இந்த நாட்டுக்கும் ஒவ்வொரு லெவலாக வந்துச்சு. அதே கடைசி லெவலில் நான் முடித்தேன். அதனால் எப்படி சொல்கிறது, அதனால் எனக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல பவரான இதாக வந்திருக்கு, புரியுதுங்களா? அதனால் என்னால் ஈஸியாக முடிக்க முடிஞ்சுது. ஆனால் அது ஒரு கஷ்டம், ரொம்ப ஈஸியெலாம் இல்லை மக்களே. இந்த அளவுக்கு லெவலப் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். அடுத்து சாஸ்கேவோட அடுத்தது, அதாவது இட்டாச்சி கூட சண்டை போடும்போது சட்டை கிழிஞ்சு இந்த மாதிரி தான் இருக்கும், அந்த மோடு இது. சரி மக்களே, அடுத்து இவங்க கூட விளையாடலாமா? ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அழகாக முடிச்சாச்சு. பெருசாக ஒன்றும் இல்லை, ஆனால் போக போக கடைசியில் பார்க்கும்போது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கடைசி லெவல், அதாவது இது ஃபைனல் பேட்டில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நருட்டோவில் தான், அது ஒரு எபிசோட் தான். அதாவது 4th கிரேட் நிஞ்சா வார், மாதரா உச்சிஹா அப்புறம் ஒபிட்டா உச்சிஹா. இவங்க 2 பேரும் ப்ராஜெக்ட் சுக்கியோனமின்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அதாவது இந்த உலகத்தை அமைதியான நிலைக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுவே இந்த உலகத்துக்கே ஒரு பெரிய பாதிப்பாகும், ஓகேவா? ஸோ இவங்க இந்த ப்ராஜெக்ட் சுக்கியோனமி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு 4th கிரேட் நிஞ்சா வார், அதாவது போர் உருவாக்குறாங்க. அந்த போர் முடிஞ்சு அதில் நிறைய ஹொக்காகேஸ், ஷினோபிஸ் நிறைய பேர் வார் செஞ்சு அவங்க ஜெயிச்சு, அதுக்கப்புறம் நருட்டோவும் இந்த சாஸ்கேவும்
ஒரு ஃபைனல் பேட்டில் செய்வாங்க. சாஸ்கே வந்து அப்போ தான் நல்லவனா ஆவான். அது வரைக்கும் மற்றவங்க முன்னாடியும் அவன் கெட்டவனாக தான் இருப்பான். அதனால் ஃபைனல் பேட்டில்னு ஒன்று செய்வாங்க. ஓகேங்களா? ஃபைனல் பேட்டில் பண்ணி அப்போ இருக்கிற டைமு, அதாவது அப்போ இருக்கிற சாஸ்கே கூட இப்போ நம்ம சண்டை போட போகிறோம். ஓகேவா? இதுதான் அந்த சாஸ்கே. இவனும் அந்தளவுக்கு பிரச்சனை மக்களே. ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு விளையாட கஷ்டமாக தான் இருக்கும். இது சும்மா சிம்பிள் தான். சாரி மக்களே, சின்ன ஃபோன் கால், அதனால தான். ஸோ மக்களே, இவன் என்ன வச்சாலும் சும்மா சிம்பிளாக பாருங்களேன். அவன் அடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இதே ஸ்கில்லே நானும் செய்கிறேன். கொஞ்சம் தள்ளி நின்றுக்கலாம். ஏன்னா இப்போ பாருங்களேன், ஒரே நிமிஷம். சும்மா என்னோட அடிக்க கூட விட மாட்டேனா. இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி அடித்தாலே அவ்வளோதான், பாதி டேமேஜ் போயிடுச்சு. பார்த்தீங்களா? அவன் இவ்வளோ முக்கியம். என்னோடய ஹெல்த்தை பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். புரியுதுங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்போ பாருங்கள், அவ்வளோதான், செத்துட்டான். புரியுதுங்களா? ஒன்றும் இல்லை, பெருசாக ஒன்றும் இல்லை. நீங்கள் பாதி ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய லெவல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நல்லா அப்கிரேட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக கொல்ல முடியும். ஆனால் அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி, நிறைய அப்கிரேட் பண்ணிவிட்டு நிறைய லெவல்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இவங்களை அழகாக அடிச்சிடலாம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு விளையாடுறதுனால உங்களுக்கு டஃப்பாக தான் தெரியும். ஓகேங்களா? அதனால் நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, ஸ்டார்டிங்கில் நீங்கள் ரொம்ப கஷ்டமாக நினச்சி எப்படியாச்சும் முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபோக்கஸில் இருந்தீங்கன்னா சும்மா கால் தூசி தான் ஆனாங்க. ஓகேங்களா? சரி மக்களே, அடுத்து இட்டாச்சு, சின்ன வயசு இட்டாச்சு ஃபஸ்ட்டு. ஓகேங்களா மக்களே? ஒரு சின்ன விளம்பரம். சாரி, மக்களே, ஒரு சின்ன விளம்பரம், அதனால தான். ஸோ மக்களே, அடுத்து சின்ன இட்டாச்சி. இந்த இட்டாச்சி வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா, எப்போனா எப்படி சொல்கிறது, இந்த இட்டாச்சி வந்து அவங்க சொந்த அப்பா அம்மாவே கொள்ளுவாங்க. நிறைய நருட்டோ ஃபேன்ஸ் தெரியும். அப்போ வந்து இந்த மாதிரி தான் இருந்திருப்பாங்க. ஈஸியாக தப்பிச்சுக்கலாம் மக்களே. அந்த அளவுக்கு தான் இவங்க. இப்போ நம்ம பண்ணுறோம் பாருங்களேன், டிஃபென்ஸ் போட்டோம் அப்படி பையன், அப்போவும் பாதி ஹெல்த் முடி போயிருக்கு பார்த்தீங்களா? அவ்வளோதான். இவங்க சும்மா டைம் பாஸ் பண்ணலாமா? இப்போ கை கால் உதையாலே முடிச்சாச்சு. அவ்வளோதான். நம்மளும் எவ்வளோதான் தான் தாக்கு பிடிக்குது. ஆனால் மக்களே, நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் விளாண்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு உண்மைக்குமே நான் சொல்கிறேன் டஃப்பாக தான் இருக்கும். அப்போ நீங்கள் கஷ்டப்பட்டு போராடியாக வர மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? சரி மக்களே, ஃபஸ்ட்டு இந்த ஸ்டோரி மோடில் கம்ப்ளீட் பண்ணிட்டு கடைசியாக அவங்களுக்கு வச்சுரும் டோர்னமெண்ட் மேட்ச் போகலாம், அதாவது அரேனா. உங்களுக்கு நான் அதை பற்றி வழக்கமாக சொல்கிறேன். இந்த இட்டாச்சி வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அக்காட்சுக்கியில் ஜாயின் பண்ண இட்டாச்சி சும்மா மாசு காட்டு வேறு லெவலில் இருக்கும், தரமாக இருக்கும். நருட்டோ ஃபேன்ஸ் தெரியும் பாருங்கள். இப்போவே என்ன ஸ்பீடு, கொஞ்சம் மூவ் பண்ண கூட விடாத அளவுக்கு ஸ்பீடு பார்த்துக்கோங்க. ஆனால் நம்ம முடிச்சிடலாம், அது வேறு விஷயம். அவ்வளோதான், பார்த்துக்கோங்க. இருந்தாலும் சொல்கிறேன், திரும்ப சொல்கிறேன், நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் விளையாண்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பக்குமே கஷ்டமாக தான் இருக்கும். இந்த கேம் சாதாரணமாக ப்ளே ஸ்டோரில் இருக்குது. ஸ்டிக்மேன் ஷினோபின்னு அடிச்சிங்கன்னா வந்துடும். அடுத்து ரீஅனிமேட்டட் இட்டாச்சி, அதாவது 40 கிலோ நிஞ்சாவான்னு சொன்னேன்ல, அப்படிப்பட்ட நிஞ்சாவாரியை தடுக்க முயற்சி பண்ணுறதுக்கு இவங்களே ரீஅனிமேஷனாக வந்திருக்குறாங்க. ஓகேங்களா? அப்போ வந்து இட்டாச்சி இதே அழகாக முடிச்சிடலாம். அவ்வளோதான். பார்த்தீங்களா அவங்கள இவ்வளோ எப்படி சொல்கிறது, நம்ம பயங்கரமான கேரக்டர் வச்சு ஆடிட்டுருக்கோம். அதையுமே அப்போவுமே அரைவாசி தான் குறைஞ்சிருக்கு. இவங்க இத்தனைக்கும் ஷீல்டும் போடல, எதுவும் போடல, இட்டாச்சு. அப்படின்னா எவ்வளோ பவர்னு யோசிச்சுக்கோங்க. அடிக்க கூட முடியல, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஏன்னா நம்ம அடிக்கும் போதே நிறையா டேமேஜ் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் சும்மா இந்த ஸ்கில்லாம் ஆக்டிவேட் பண்ணோன்னா அவ்வளோதான் முடிஞ்சு. அடுத்தது என்ன,
ஸோ அவ்வளோதான். இட்டாச்சியோட இது முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம காரா, ஓகேங்களா? காராவில் நிறைய பாஸ் ஃபைட்னா பண்ண போகிறோம். இது வந்து சின்ன வயசு காரா, அதாவது நருட்டோ கிளாசிக்கில் வர காரா, ஓகேங்களா? பார்த்துக்கணும். ஸ்பீட் ஆனால் உண்மைக்குமே தோக்கடிக்க முடியாது. ஸ்பீடு வந்து சும்மா தாறுமாறாக தான் இருக்குது. அது ஒத்துக்கிட்டே தான் ஆகணும். இவங்களாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்கிறாங்க, எவ்வளோ ஈஸியாக இருக்கிறாங்க. ஆனால் போக போக நமக்கு டஃப் கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. அதாவது அந்த நான் ஒரு லெவல் சொன்னேன்னா சாப்டர் 4 கக்காசி ஒபிட்டோலாம் இருக்கிறது இது இதுக்கெல்லாம் வரும்போது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். அதை உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ மக்களே அடுத்து, ஆனால் எனக்கு இதில் பிடிக்காத விஷயமே என்னென்னா என்ன தெரியுமா? எனக்கு இந்த பிடிக்காத விஷயமே இந்த இப்போ நருட்டோனா ரூட்டோ, கக்காசினா கக்காசா, பெயின்னா பெய்மு, அதாவது எம்மில். எனக்கு இந்த பேர்லாம் கேவலமாக வச்சுருக்குறாங்க. எனக்கு அது பிடிக்கவே இல்லை சுத்தமாக. காரானா கிராவா, ஜிஆர்எமா, ராக்லினா லீயே. எனக்கு இதான் பிடிக்கவே இல்லை. மக்களே சும்மா தாறுமாறாக ஃபைட் பண்ணுறாங்க. ஸ்பீடெல்லாம் சொல்லவே வேண்டியதில்லை, தரமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. பாருங்க மக்களே, எவ்வளோ ஸ்கில்லு கொடுத்தோம். துள்ளியோண்டு தான் இருக்குது, அந்த அளவுக்கு தான் இவங்க. ஆனால் சொல்கிறேன்ல, போக போக இவங்களும் டஃப்பாக பண்ணுவாங்கன்னு. அவ்வளோதான். இதுக்கப்புறம் எல்லாம் தாறுமாறு டஃப்பாக தான் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ ஹெல்த் குறைச்சிட்டாங்க, நீங்களே பாருங்கள். அடிக்கக்கூட முடியல நம்மளால், சும்மா சாதாரணமாக போயிடுது. அட என்னடா இது, ஸ்கில் ஆக்டிவேட் பண்ண வேண்டியதுதான். அப்போது கம்மியாக தான் போயிருக்குது. அதான் போக போக டஃப் ஆயிரும். இப்போ இதுக்கே இவ்வளோ டஃப்னா அடுத்த சாப்டர் 3 முடிஞ்சா சாப்டர் 4 அதுக்கடுத்து அவ்வளோதான். அதாவது சாப்டர் 4லேயே இப்போ நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும். பாருங்கள் ஸ்டார்ட். இப்போ சாப்டர் 4 ஸோ மக்களே நம்ம இதில் சாப்டர் 4ஓட முடிச்சுக்கலாம். சாப்டர் 4க்கு அப்புறம் கடைசி அரேனா போயிட்டு வீடியோ முடிச்சுக்கலாம். நீங்கள் இது பண்ணிட்டு பார்ட் 1 வச்சுக்கலாம். பார்ட் 2 வேணும்னா மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணாதான் உங்களுக்கு. ஸோ மக்களே போகலாமா? ஃபஸ்ட்டு கக்காசி பாஸ். ஆனால் கக்காசிலாம் அடிக்கிற கஷ்டம் மக்களே, ஏன்னா பாஸு கக்காசி பாஸ் சொல்கிறதுல ஒரு லாஜிக் இருக்குது. ஆனால் சாஸ்கேவும் நல்லா ஒரு ஃபைட்டர் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் நருட்டோவுக்கு சமமான ஆள் தான் சாஸ்கே. அவங்களே நருட்டோவுக்கு பாஸாக வச்சா என்ன புரியல. மக்களே இவங்க லைட்னிங் பேர்டு பார்த்தீங்களா, இப்போ இப்படி சம ஸ்கில்லாக இருக்குது பார்த்தீங்களா. இவங்க எங்கேருந்து வராங்கன்னே தெரியல, சும்மா சொல்லுன்னு அடிக்கிறானுங்க. அதான் கக்காசி சென்சைங்கிறது. எல்லா ஃப்ளாஷோட சிஷியனாச்சு பின்ன இருக்காதா? எல்லா ஃப்ளாஷ் உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். அதாவது ஃபோட்டோக்காகையான மினாட்டோ, நாமிகாசு. ரெண்டு அடி தான்டா, 2 அடி கூட அடிக்க முடியாத அளவுக்கு கக்காசி செஞ்சு பாருங்க. அதாவது எங்கேருந்து வருவாங்கன்னே தெரியாது. அவ்வளோதான், இப்போ முடிஞ்சு. என்னோட ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணாலும் அந்த 2% ஹெல்த்தில் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு இப்போ இந்த கக்காசிக்கு இந்த அளவுக்கு டேமேஜ்னா இந்த இப்போ இருக்கிற சின்ன வயசு கக்காசியை நம்மளை எந்த அளவுக்கு டஃப் பண்ண வைக்கிறாங்கன்னா, அடுத்து இங்கே இருக்கிற கக்காசி, அதுக்கடுத்து நம்ம அந்த பாஸு, அதாவது அந்த சுசானோ தெரியுங்களா, உச்சிஹாஸுக்கும் அந்த சுசானோலாம் கம்ப்ளீட் பண்ணோன்னா என்ன வேணும் ஐடி இருக்குது. அடுத்து ஆனால் இதுக்கப்புறம் வர கக்காசிலாம் சும்மா டஃப்பாக தான் இருக்கும். அதெல்லாம் சொல்ல முடியாது. சரியான டஃப்பு தான், அது ஒத்துக்கிட்டே ஆகணும். பார்த்தீங்கன்னா எவ்வளோ டஃப்பாக வராங்கன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சும்மா வேறு லெவலில் வராங்க. அதே நம்ம எப்படியோ போராடிட்டு தான் இருக்கிறோம். நல்ல வேலை நம்மளுக்கும் ஷீல்டு இருக்குது, அதனால தப்பிச்சிட்டோம். அடிக்கவே முடியல பார்த்தீங்களா, எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்சாவது முடிச்சிட்டோம். அடுத்து இந்த சின்ன கேரக்டர்ஸ்னால் அது உங்களுக்கு காமிக்கல. கடைசியாக நான் இந்த சின்ன கேரக்டரில் விட்டேன். அதுக்கடுத்து உங்களுக்கு சுசானாவாக பண்ணுறேன்.
ஓகேங்களா அதாவது இது ஒன்று கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் ப்ரஷ்லேயே போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இது ஒன்று கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்து இது கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா பாஸ் தான். சரி மக்களே போகலாமா? இது இட்டாச்சி மாதிரி தான் காமிக்கிறாங்க, பட் ஆனால் எனக்கு ஒன்றும் புரியல. சரி பரவாயில்ல. ஆனால் பாஸ்கிட்ட வரனால பாருங்கள் சரியான ஸ்பீடாக வரானுங்க. இப்படியே கஷ்டப்பட்டு தான் போய் ஆகணும், ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. டஃப்பாக தான் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ரொம்ப டஃப்பாக தான் போயிட்டுருக்குது. அதே எப்படியோ தப்பிச்சுட்டு தான் இருக்கிறோம். இவங்களை அடிக்க விடல, அதனால் தப்பிச்சுட்டு இருக்கிறோம். இவங்களால அடிக்க விட்டோம்னா சும்மா வேறு லெவலில் அடிச்சுட்ருப்பாங்க, நம்மளை அடிக்கவே விட மாட்டாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த மாதிரி பாக்ஸில் கொடுப்பாங்க பார்த்தீங்களா. இட்டாச்சிக்கு இப்போ என்ன போட்டாங்கன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. இச்சின்னு போட்டிருக்காங்க. எல்லாம் நருட்டோ ஃபேன்ஸாக இருந்தானுங்கன்னா அவ்வளோதான், தூக்கு மாட்டி போக வேண்டியதுதான். ஸோ மக்களே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உரோச்சிமாரு தெரியுதுங்களா? உரோச்சிமாரு அடுத்து பாஸ். சரி ரைட்டு போகலாமா? இவனை மட்டும் முடிச்சிட்டோன்னா அடுத்து பாஸ் தான். அவனை முடிக்கிறது எப்படியோ கஷ்டம் தான் நினைக்கிற மக்களே. நம்ம அடிக்க விடவே கூடாது. பார்த்தீங்களா, அடிக்க விட்ட விட எப்படி தார் மாதிரி சும்மா மூவ் பண்ண கூட விட மாட்டேறாங்க. பார்த்தீங்களா, அதுக்கு தான் சொல்கிறேன் நான். இப்போ இவனே இந்த உரோச்சிமாருக்கே இந்த கெட்டப்னா அந்த அளவுக்கு ஸ்பீட்னா அடுத்த ஒரு பாஸ் எல்லாம் சொல்ல வாங்க வேணும். அடிக்கவே விட மாட்டேறான். இந்த சீல்டு கூட போட விட மாட்டேறான். எப்படியோ அதே மாரி போட்டேன், அதனால தப்பிச்சேன். ஸ்பெஷல் ஸ்கில்லை ஆக்டிவேட் பண்ண வேண்டியதுதான். இது நார்மல் ஸ்கில்லு. இதெல்லாம் சாதாரணமாக இந்த லெவலில் அப்கிரேட் பண்ணாலே இந்த ஸ்கில்ஸ்லாம் கிடைக்கும் மக்களே. நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ண வேணாம். என்னால் இந்த ஸ்கில் நமக்கு மட்டும் வர மாட்டேங்குதுன்னு ஒன்றும் நினைக்க வேணாம். நீங்கள் அப்கிரேட் பண்ண உங்களுக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் மக்களே. இப்போ ஸ்ட்ரைட்டாக பாஸுக்கு வந்தாச்சு. அதாவது சுசானோ பார்த்துக்கோங்களேன். சுசானோ இதை மட்டும் முடிச்சிட்டோன்னா வேலை முடிஞ்சு. பார்த்துக்கோங்க, ஸ்டார்டிங்கு இந்த மாதிரி மின்னலோடு இருக்கணும். அதுவும் கக்காசியோட சுசானோ தாறுமாறாக இருக்க போது பாருங்கள். ஸ்டார்டிங்கே எப்படி ஸ்பெஷல் ஸ்கில் வருதுன்னு, ஸ்பெஷல் ஸ்கில்லுன்னு ஏதோ கஷ்டப்பட்டு போயிட்டுருக்குறோம் மக்களே. ஏதோ இந்த கேரக்டர் அப்கிரேட் பண்ணனால ஆச்சு. இதுக்கெலாம் இந்த மாதிரி அப்கிரேட் பண்ணோன்னா டைமண்ட்ஸ் தேவைப்படும். ஓகேங்களா? டைமண்ட்ஸ் அதிகமாக செலவு பண்ணாதீங்க. எதுக்குன்னா இப்போ ஒரு மேட்ச் அவுட் ஆகிட்டோன்னா அதை அப்படியே சர்வே பண்ணுங்கிறக்கோசரம் எக்ஸ்ட்ராவாக டைமண்டு கேட்பாங்க. 20 டைமண்டு 80 டைமண்ட் அது மாதிரி போட சொல்லுவாங்க. அதெல்லாம் போடாதீங்க. ரீமேட்ச் கூட பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஓகேங்களா? இந்த மாதிரி சேமிச்சு வச்சிங்கன்னா உங்களால் அப்கிரேட் பண்ண முடியும். அனுபவத்தில் சொல்கிறேன். இல்லைன்னா அவ்வளோதான், செஞ்சு விட்டு போயிட்டே இருப்பாங்க. பாருங்கள் என்னென்ன டேமேஜ் கொடுக்குறான்னு. அதேமாரி நம்ம எப்படியோ டேமேஜ் பண்ணிட்டோம், அதனால் பிரச்சனை இல்லை. எப்போ என்ன ஸ்பீடு இப்போது மக்களே, பாதி டேமேஜ் குறைச்சிட்டாங்க. ஆனால் நம்ம முக்கால்வாசி டேமேஜ் குறைச்சிட்டோம், அதனால் பிரச்சனை இல்லை. ஒரு ஸ்கில்லை கூட ஆக்டிவேட் பண்ண விட மாட்டேங்கிறாங்க மக்களே. உங்களுக்கு தெரியுதா இல்லையா? வாங்க, அடிக்க கூட விட மாட்டேங்கிறாங்க. ஐயோ, அவ்வளோதான், இப்போ முடிஞ்சு. ஸோ மக்களே, எப்படியோ பாஸ் முடிச்சிட்டோம். இப்போ நான் உங்களுக்கு அரேனா கூட்டிகிட்டு போகிறேன். அதில் நம்ம தோக்கிற கூட வாய்ப்பு இருக்குது. ஜெயிக்கலாம் முடியும்னு இல்லை, இதை விட டஃப்பாலாம் அதில் வருவாங்க. ஆனால் ரொம்ப கஷ்டம்தான் அரேனாவில், அதாவது டோர்னமெண்ட்டில் ஜெயிக்கிறது. புரியுதுங்களா? ஸோ இதுதான் அரேனா. ஓகேங்களா? இதில் நம்ம டோர்னமெண்ட்டு போகிறோம். ஸ்டார்ட். ரொம்ப கஷ்டம்தான், எப்படியோ பண்ணி முடிச்சிடணும். ஜெயிக்கணும் நீங்களும் வேணுங்க, கமெண்ட்டில் போடுங்க. போகலாம்.
ஸ்டார்டிங்கு ஜிஞ்சரிக்கு 10 டைல்ஸ் ஜிஞ்சரிக்கு ஒபிட்டோ காமிக்கிறாங்க. எப்படியோ ஜெயிச்சே ஆகணும். ஐயோ தாறு மாதிரி ஸ்பீடாக காமிக்கிறாங்கங்க. ஐயோ ஜெயிச்சே ஆகணுங்க. அரேனா எப்படியோ முடிச்சே ஆகணும். ஸ்டார்டிங் முடிச்சாச்சு. ஆனால் ஸ்டார்டிங் மாதிரியே இருக்கும்னு சொல்ல முடியாது. மன்னிச்சிருங்க மக்களே, ஒரு சின்ன ஆட் வந்துருச்சு. அப்படியே ஒரு ஃபோன் கால் வந்துருச்சு. அதான் ஸோ மக்களே ஸ்டார்ட் பண்ணலாமா? செகண்ட் ரவுண்டு எப்படியோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், தாண்டி போக வேண்டியதான். மொதல் 2 கூட ஈஸியாக இருக்குன்னே வச்சுக்கோங்களேன். அதுக்கடுத்து வர்றது ரொம்ப பயங்கரமாக தான் இருக்கும். அனுபவத்தில் சொல்கிறேன், இது வரைக்கும் ஒரு தடவை கூட இந்த டோர்னமெண்ட்டில் ஜெயிச்சது இல்லைங்க. உங்களுக்கு வீடியோ வேறு போட்டிருக்கிறேன், கஷ்டப்பட்டு ஜெயிச்சே ஆகணும். தோற்றுட்டேன்னா அசிங்கமாக இப்போ வேறு, அது ஒரு விஷயம். அடுத்து என்ன அடிக்க போகிறான் இவன் சாஸ்கே? இவனெல்லாம் அடித்து முடிச்சு விட்டாச்சு இல்லைங்க. எனக்கு வந்த விதி மக்களே, எல்லாம் துரத்து வராங்க. ஒரு பக்கம் ரிலேஷன் வருது, இன்னொரு பக்கம் ஃபோன் கால் வருது, இன்னொரு பக்கம் ஆடு வருது. அதனால தான் மக்களை முடிச்சிருங்க. மன்னிப்பு. சரி மக்களே பார்த்துக்கோங்க. ஒரே நிமிஷம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், டேமேஜ் பார்த்துக்கோங்க. சும்மா இந்த ஃபோன் கால்கோசரமே இந்த டேமேஜ்னால் இல்லை சொல்ல வரேன். இனி என்னென்ன அடுத்தடுத்து என்னென்ன தொல்லைலாம் வரப்போடும், அதில் என்னென்ன டேமேஜோ. சரி போவோம். ஐயோ கொண்டுருவான் போல, கொண்டுட்டான். ஐயோ முடிச்சுட்டாங்க மக்களே. சரி உங்களுக்கோசரம் டைமண்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது, தயாராக இருக்கேன். இவனுக்கு டேமேஜை பார்த்துக்கோங்க. உங்களுக்கோசரம் நான் என் டைமண்டே வேஸ்ட் பண்ணுறேன். எனக்கோசரம் ஒரு லைக்கு போட மாட்டிங்களா நீங்கள்? என்ன பொசுக்குன்னு முடிச்சு வச்சிட்டா மக்களே. உங்களுக்கோசரம் கட் ஸ்டார்ட் பண்ணி போட்டிருக்கிறேன். மொதல் வீடியோ முடிச்சிட்டேன். இருங்க உங்களுக்கு நானே காமிக்கிறேன். முதல் ரவுண்டு முடிச்சு அடுத்து செகண்ட் ரவுண்டு முடிக்க போகிறேன். யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹினாட்டா அப்படிங்கிற கூட. சரி மக்களே, அடுத்த ரவுண்டு இதே உங்களுக்கு கச்சாட்டே பண்ணுறேன், ஏன்னா அந்தளவுக்கு டைம் இல்லை அதனால். ஸோ மக்களே 2வது ரவுண்டை முடிச்சாச்சு, ஜெயிச்சாச்சு. அடுத்து எனக்கும் இட்டாச்சிக்கும், அதாவது சின்ன இட்டாச்சிக்கும் ஃபைட்டு. அதுக்கப்புறம் இந்த பிளேஸ்க்கு மட்டும் எப்படியாச்சும் வந்துட்டோம்னா சாம்பியன் ஆயிடலாம் மக்களே. சரி மக்களே போகலாமா? மேட்ச்குள்ளே போயாச்சு. இட்டாச்சி தலைவா, உங்கள் கூடயே சண்டை போட வேண்டியதாக ஆயிடுச்சு. நிலமை ஜெயிச்சே ஆகணும். ஏன்னா இது நான் மட்டும் விளாட்ல, இந்த வீடியோவை பார்க்குற வியூஸ் எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. அவங்களுக்கோசரமாக ஜெயிச்சே ஆகணும். எப்படியாச்சும் காப்பாற்றியே ஆகுங்க தலைவா, நீங்கள் தான் இருக்கீங்க. அதனால தான் சொல்கிறேன், காப்பாற்றுங்கோ. ஐயோ அடிக்கிறா அப்படி சுத்தம். எப்படியோ டிஃபென்ஸ் பண்ணிட்டோம். இவங்க சும்மா மூவ் பண்ண கூட விட மாட்டேறாங்க. அதான் எனக்கு இது கடுப்பே. பார்த்தீங்கன்னா மூவ் பண்ண கூட விட மாட்டேறாங்க. டிஃபென்ஸ் பண்ணி தான் தப்பிக்க வேண்டியதாக இருக்குது. இது ஷீல்டு போட்டாச்சு, அப்போவும் டேமேஜ் விழுவுது. அட்ரா போடியோ மக்களே, கடைசி பிளேஸ்க்கு வந்தாச்சு. இப்படியே கடைசி பிளேஸ்க்கு வந்தாச்சு. இன்னும் இந்த ஒரு பிளேஸ் தான், ஆனால் அதுக்கு ஆட் போடணுமா? நம்மளால் அந்த அளவுக்கு சக்தி இல்லை. எப்படியோ உங்களுக்கோசரம் போடுறேன். வீடியோ அப்லோட் ஆகலை, அது என்னமோ தெரில, அது மேட்சே போகலை. ஸோ ஆனால் ஜெயிச்சிட்டேன், அது உறுதி தான். வந்துச்சுருங்க. ஸோ மக்களே, ஓகே மக்களே, இதோட எண்டுக்கு வந்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் சும்மா தெறிக்க விட்டுக்கிட்டே இருங்க. ஷேர் சப்ஸ்கிரைப் விட
அட்லீஸ்ட் ஒரு லைக் ஆச்சு சும்மா போடுங்க மக்களே. அப்போவாச்சும் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். என்ன பார்த்தா பாவமா இல்லையா? சரி மக்களே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மக்களே. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் மக்களே. மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் சும்மா தெரிவிக்க விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சரி மக்களே, போயிட்டு வரேன். பாய்.